வணக்கம். இன்றைக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காரு. அவரோட அரசியல் பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், எலெக்ஷனுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல்வேறு பரபரப்பு விஷயங்கள் போயிட்டுருக்கு. விக்ரவாண்டி இடைத்தேர்தல் ஒன்று நடந்துட்டுருக்கு. அதை அதிமுக புறக்கணிக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு சைமல்டேனியஸாக. இது கூடவே அதிமுகவோட தலைமை பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. சசிகலா அந்த இடத்துக்கு வரதுக்கான ஒரு மூவ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், பிறகு ஜேசிடி பிரபாகர், கேசிபி உள்ளிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுலாம் உருவாகிருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமெண்ட்ஸ் அதிமுகக்குள்ளே போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அதிமுக என்பது தவறான முடிவு. ஒரு தேர்தலில் போட்டியிட்டு இருக்க வேண்டும், போட்டியிட்டு தோற்று இருக்க வேண்டும். தோக்கிறது தவிர எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இடைத்தேர்தல்கள் என்பவை கடந்த 21 ஆண்டுகளாக 2003 தமிழ்நாட்டில் கேலி கூத்தாக மாறி போய்விட்டன. எதிர்க்கட்சிகள் தான் வழக்கமாக இடைத்தேர்தலில் ஜெயிக்கும். தமிழ்நாட்டில் அந்த ஃபார்முலா 2003 ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சாத்தாங்குளம் தேர்தலில் உடைத்தெறியப்பட்டது. தொடர்ந்து கருணாநிதி ஆட்சி காலத்துலேயும் இடைத்தேர்தல்கள் அவங்க ஜெயித்தாங்க. பிறகு ஜெயலலிதா, எடப்பாடி பீரியடில் அவங்க ஜெயித்தாங்க. இப்போ ஸ்டாலின் பீரியடில் அவங்க ஜெயிக்கிறாங்க. போன வருஷம் ஈரோடில் பட்டி ஃபார்முலான்னு வச்சு வெளிப்படையாக வச்சு 500 காலையில் சாயங்காலம் கொடுத்து 70 கோடி செலவு பண்ணி ஒரு இடைத்தேர்தலை ஜெயிச்சு அலங்கோலத்தெல்லாம் நாடு பார்த்தது. இன்னொரு அலங்கோலம் இப்போ விக்கிரவாண்டியில் அரங்கேற போது. ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லா கட்சிகளும் அமைச்சர்களும் போய், ஆமாம், ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அரசு இயந்திரம் அங்கே தான் போய் இருக்க போகுது. ஸோ முடிவு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பொலிட்டிக்கல் மெசேஜ் தேர்தலில் புறக்கணிக்காமல் இருந்தால் அது என்னன்றதை பற்றின கவலை இல்லாமல், அல்லது ஒருவித தயக்கத்தில், ஒருவித பயத்தில் கூட எடப்பாடி இந்த முடிவு எடுத்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த முடிவு தவறானது. ஓகே, அவரோட முடிவு தவறானு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதிமுகவுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு. ஏன்னா தொடர் தோல்விக்கு மத்தியில் அவர் சரியான தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு சசிகலா வருவதற்காக வெளிப்படையாக சில அறிக்கைலாம் விடுறாங்க. நான் அரசியலுக்கு வரேன் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம், நான் எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தன்னோட விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. கூடவே ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுலாம் உருவாக்குறாங்க. இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? சசிகலாவால் எந்த மாற்றமும் அரசியலில் ஏற்படாது. சசிகலாவுக்கு எந்த ஆதரவும் அதிமுகவுக்கு உள்ளேயோ வெளியிலேயோ கிடையாது. சசிகலா அத்தியாயம் அரசியல் அத்தியாயம். 2021 ஜனவரியில் சிறையிலேருந்து வெளியில் வந்து பிப்ரவரியில் தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால் நான் ஒதுங்கி நிற்கிறேன் இந்த தேர்தலேருந்து என்றைக்கு சொன்னாங்களோ அன்றைக்கே அவங்க அரசியல் வாழ்க்கை முடிவு பெற்று விட்டது. ஆகவே சசிகலா அவர்கள் திரும்ப அதிமுக வருவேன், கைப்பற்றுவோன்றலாம் அபத்தமான பேச்சு. அதிமுகவுக்குள்ளே அவருக்கு எந்த பிடிமானமும் கிடையாது. எடப்பாடி, ஓபிஎஸ் 2 பேரும் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. டிடிவி தனியாகவே போயிட்டார். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாரு. ஓபிஎஸ் ஆல்ரெடி சேர்ந்து தான் பயணிக்க இப்போ வராருன்னு பாருங்கள். அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். நீங்கள் வெளிப்படையாக சசிகலாவோட ஓபிஎஸ் கரங்கொத்தாரும் நம்ம பேசலாம். இல்லைன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. அப்படியே கரங்கொத்தாலும் சைபரும் சேர்ந்தால் ஒன்றும் கிடையாது. கட்சி எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. டிடிவி ஜென்டில்மேன் முதல்ல பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் கட்சியை. ஆகவே சசிகலா ஒன்றும் பெரிய பிடிமானம்லாம் கட்சிக்குள்ளே கிடையாது. அவரால் எந்த மாற்றத்தையும் கட்சிக்குள்ளே ஏற்படுத்த முடியாது. ஆகவே நீங்கள் சசிகலாவை ஒதுக்கிட்டு அதிமுக பேசுகிறது தான் சரியாக இருக்கும். எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்க 2 பேரை பற்றி பேசணும். டிடிவியை பற்றி கூட பேசலாம். சசிகலாவை பற்றி பேசாமல் இருப்பது சரியான அணுகுமுறை என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் ஒரு ஃபேக்டர் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இபிஎஸ் இந்த கட்சி ஒரு கவுண்டர் சாதி பாலிட்டிக்ஸ் கட்சியாகவே கொண்டு போயிட்டுருக்காரு. இது மக்கள் அங்கீகரிக்கல. சவுத்தில் அவங்க வாக்கை இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய தோல்வி நோக்கி அதிமுக நகர்ந்துட்டுருக்கு. அது எல்லோரும் ஓபிஎஸ், தினகரன், பிறகு சசிகலா எல்லாருமே இணைஞ்சு பயணித்தா மட்டும்தான் இன்னும் பழையபடி எதிர்கட்சியாவோ அல்லது திரும்ப ஆட்சிக்கு வரதுக்கான ஆளுங்கட்சியாவோ நகர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு முயற்சி. எல்லாரும் ஒன்று சேரணுன்றது நல்ல முயற்சி தான். ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை முடிவு செய்யணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வு. நிச்சயமாக யுனைடெட் ஏடிஎம்கே ரொம்ப முக்கியம். ஒன்றுபட்ட அதிமுக சம்மந்தப்பட்டவங்க தான் முடிவு செய்யணும். சசிகலாவுக்கு அதில் எந்த ரோலும் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ், இபிஎஸ் ஓகே, டிடிவியை கூட சேர்த்துக்கலாம். அவர் கூட்டணி வச்சுக்கலாம். அவர் மறுபடியும் ஏடிஎம்கேவோட சேராட்டியும் காங்கிரஸும் சரத்பவாரும் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி தேர்தல் காலத்தில் கூட்டு வச்சுக்கிட்டா கூட அது நல்லது. 2021 டிடிவி பிரித்த 10 சீட்டில் தான் திமுகவுக்கு மெஜாரிட்டியாக வருது. இல்லாட்டி எலெக்ஷன் ரிசல்ட்டை வேறு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆக இந்த கோணத்தில் பார்க்கும்போது அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவை. பட் எந்த அளவுக்கு எடப்பாடி இறங்கி வருவாருன்னு தெரியல. அவர் ரொம்ப அடமெண்ட்டாக தான் இருக்கார், ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்னு. அது நல்லது கிடையாது, கண்டிப்பாக நல்லது கிடையாது. எல்லோரும் ஒன்று சேர்றது தான் காலத்தின் கட்டாயம். இப்படியே போச்சுன்னா, இந்த அலைன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா, இப்போ எல்லோரும் எங்கெங்கே இருக்காங்களோ அது இடத்துல எல்லோரும் நின்னாங்கன்னா, விஜயும் ஃபீல்டுக்கு வந்தாருன்னா திமுக கூட்டணி கண்டிப்பாக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும். ஏன்னா இவங்க கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 26 அவங்க ஜெயிச்சிருவாங்க. திமுக கூட்டணி வெற்றி கண்டிப்பாக. 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சத்தியம் பண்ணி சொல்லலை, அறுதிட்டு சொல்லலை. வாய்ப்புகள் அதிகம்.
ப்ரொவைடட் இதே கூட்டணி திமுக தரப்பில் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் இப்போ எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கே நின்று விஜயும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா ஃபீல்டுக்கு, பிஜேபி ஒரு கூட்டணி, எடப்பாடி ஒரு கூட்டணி, சீமான் ஒரு கூட்டணி, விஜய் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, 5-3 போட்டினா திமுக கூட்டணி ஈஸியாக அடிச்சிடும். திமுக எதிர்ப்பு வாக்கில் அப்படியே பிரிஞ்சு போகும். நாளாக உடையுது திமுக எதிராக, திமுக ஈஸியாக அடிச்சுக்கிட்டு வந்துடும். ஆகவே இது குறித்து எடப்பாடி கவலைப்பட வேண்டும். அவர் இதே வரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஒன்றுபட்ட அண்ணா திமுக காலத்தின் கட்டாயம். இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை பெரிய தோல்வியை கொடுத்துருக்காரு. பட் அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த வாக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாமக வாக்குலாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. பாஜகவோட வாக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் டெல்லி பாஜக அதை அனுமதிக்குது, இதை ரசிக்குது, அப்படியே போகுது. எப்படி பார்க்குறீங்க எங்கள் அண்ணாமலை? இப்போதைக்கு தமிழ்நாட்டின் பக்கம் பிஜேபி பார்வை திரும்பாது. அண்ணாமலை கொஞ்ச நாள் தொடருவார் என்று தான் கருதி. அவங்க டெல்லியில் கன்சால்டேட் பண்ணணும். அவங்க கவனம் பூரா டெல்லியில் இருக்குது. மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. அதனால் டெல்லியில் அடுத்த 6 மாதத்துக்கு அவங்க கவனம் பூரா டெல்லியில் தான் இருக்கும். தமிழ்நாடு பக்கம் திரும்பாது. தமிழ்நாட்டில் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும். அண்ணாமலை தொடருவார் என்று தான் நான் நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல்களில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கான்னு தான் எனக்கு தோணும். மேலே டெல்லியில் மோடி இந்த முறை அந்த பெரும்பான்மை இழக்கிறாரு அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி, அதிமுக கூட்டணியை அண்ணாமலை உடைச்சதுனால அது பெரிய ஃபீல் பண்ணியிருப்பாங்க இப்படி ரிசல்ட் வந்ததுனால. ஏன்னா மோடிக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி இந்த முறை வந்திருக்கு பார்த்தீங்களா, இதனால் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அப்படி இருந்து கூட அண்ணாமலைக்கு எந்த மாதிரி வார்னிங் கொடுத்த மாதிரியோ அல்லது எதுவும் செய்யாமல் அவர் செஞ்சதெல்லாம் ரசிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அப்படிதான் அவங்களோட புரிந்து கொள்ள முடியாத அரசியல். அண்ணாமலைக்கு பதிலாக தமிழிசை தலைவராக இருந்து 2019 இருந்த கூட்டணி தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக 12லேருந்து 15 சீட் அடிச்சிருப்பாங்க. டெல்லியில் என்டிஏவோட எண்ணிக்கையே 293லேருந்து ஈஸியாக 300 தாண்டி இருக்கும். பிஜேபி எண்ணிக்கையே ஒரு 4-5 கூடி இருக்கும். தேசிய அளவில் பிஜேபிக்கு என்டிஏக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி உடைந்ததும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அது குறித்து நீங்கள் சொன்னது கரெக்ட். அந்த புரிதல் இல்லாமல் இன்னமும் அண்ணாமலையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க பாலிடிக்ஸ், நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மோடிக்கு அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு தனி பாசம் இன்னமும் தொடர்கிறது. அது என்னன்னு நமக்கு தெரியல, புரியல. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை அரசியலை பொறுத்த வரைக்கும் மோடி வேறு ஸ்டாண்டு, அமித்ஷா வேறு ஸ்டாண்டு இருக்காங்களா அல்லது எப்படி? இல்லை, அதெல்லாம் வெளியில் வரக்கூடிய கதை. அதை நம்ம அதிகாரபூர்வமாக வராத வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேச முடியாது. அண்ணாமலையே தேசிய தலைமை இன்னமும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகும். ஸோ தட் ஸ்பீக்ஸ் அண்ணாமலையோட ஹோல்டு எவ்வளோ தூரம் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அதை தாண்டி இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கட்சியோட உள் விவகாரம். அண்ணாமலையோட இந்த டைப் ஆஃப் இந்த ஸ்டைலில் அவரோட அரசியல் செஞ்சார்னா டுவர்ட்ஸ் 26 பிறகு அதுக்கப்புறம் தமிழக அரசியல் எப்படி அது இப்போ நம்ம பேச முடியாது. ஏன்னா இப்ஸ் அண்ட் பட்ஸை வச்சு நம்ம பேச முடியாது. இப்படியே போச்சுன்னா எப்படி, அப்படியே போச்சுன்னா எப்படின்லாம் இல்லை. டிபெண்ட் ஆன் டெல்லியில் இன்னும் 6 months to 1 year அங்கே என்ன பண்ண போகிறாங்க, என்ன கன்சால்டேட் பண்ண போகிறாங்க, அதை பொறுத்தது. ரெண்டாவது அவங்க கவனம் இது வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் திரும்பவே இல்லை. அவங்க ரேடாரில் தமிழ்நாடு இல்லவே இல்லை. 40 சீட்டு தோற்றோன்னே முட்டுட்டாங்க அவங்க கவலை. டெல்லியிலேருந்து ஒரு சில செய்திகள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இடி சிபிஐ வழக்குகள் இருந்தாங்க. அதெல்லாம் தினமலரில் ஒரு நியூஸ் போட்டாங்க. அது உங்களுக்கு அது ஒன்றை மட்டும் வச்சு அது எல்லா நாடு பூரா எல்லா இடத்துலையும் தான் போய் நோண்ட போகிறான். அவன் பெரிய அளவில் திமுகவையும் அவங்க நோண்ட மாட்டாங்க. திமுகவையும் குட் புக்ஸில் வச்சுக்கணும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்ககிட்ட 22 MPs இருக்குது. இவங்க நோண்டி அவனுக்கு ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. பெரிய அளவில் திமுக பக்கம் பாஜகவின் பார்வை, கோப பார்வை திரும்பாது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 22 MPஸை வச்சு அவங்க விளையாட தான் பார்ப்பாங்க. முக்கியமான மசோதாக்கள் இவங்க ஆதரவை கேட்க பார்ப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மோடிக்கு ஜெயிக்கிறவனை தான் பிடிக்கும். மோடியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுபவர்களுக்கு அவருக்கு பிடிக்கும். திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. ஆக திமுக பக்கம் பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யும். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. யாராக இருந்தாலும் டெல்லியில் ஒரு தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. 32 சீட்டு துண்டு விழுதுன்னு போது ஒரு பிராந்திய கட்சி தங்கள் எதிரணியில் இருந்தாலும் அவங்ககிட்ட 22 MPs இருக்குன்னா அவங்கள குட் புக்ஸில் வச்சுக்கணும் தான் பார்ப்பான். அவங்கள நோண்டி அவனுக்கு ஆக போகிறது எதுவும் கிடையாது. நாளைக்கு நாயுடுக்கு எதிராக திமுக திருப்பலாம். இல்லை, இப்போ கடந்த காலத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மணல் சம்மந்தமான முறைகேடு அதுக்கு உள்ள இடி விசாரணை பண்ணது அதெல்லாம் வரும். அந்த மாதிரி இனிமேல் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண மாதிரி, சிசோடியாவை அரெஸ்ட் பண்ண மாதிரிலாம் இங்கே யாரையெல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ண, ஒரு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண மாதிரிலாம் இனிமேல் யாரையும் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் நோட்டீஸோடு நின்றுடும். திமுகவை குட் புக்ஸில் வச்சுக்க தான் அவங்க பார்ப்பாங்க. அதோட அர்த்தம் போய் கட்டி பிடிச்சிப்பாங்கன்னு கிடையாது. பழைய மாதிரி ரெய்டு, அரெஸ்ட் பண்ணுறது, ஒரு மந்திரியை தூக்கி உள்ளே வைக்கிறது, இன்னொரு மந்திரியை தூக்கி நோட்டீஸ் அனுப்பி அவனை விசாரிக்கிறது, இதெல்லாம் சாதாரணமாக செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ ஒரு 240 இருக்கார் மோடி. ஒரு நாளைக்கு 270 ஒரு 6 months நகரார் அப்படின்னா அதன் பிறகு அப்படி தான் இருப்பார். அது நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. அது அப்போ பேச வேண்டிய கேள்வி. இப்போதைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, மோடிக்கு ஜெயிக்கிறவனை தான் பிடிக்கும். நல்லது. தமிழக அரசியல் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நகருங்கிறத பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றி அன்பு, நன்றி.